பேருந்தில் ஒலித்த டிவிக்கே உங்கள் விஜய் பாடல் அதிர்ச்சியான அரசியல் வட்டாரம். உடனே தடை போட்ட போக்குவரத்து கழகம். கடந்த சில காலங்களாகவே அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒலிக்க விடுவதாகவும் இதனால் பேருந்திற்குள் ஒருவித இரைச்சல் சூழல் நிலவுவதாகவும் பயணிகளிடமிருந்து புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் மூத்த குடிமக்கள், தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகளால் அவதிப்படுவோருக்கு இந்த அதிகப்படியான சத்தம் பெரும் மன உளைச்சலை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. வெறும் சத்தம் மட்டுமல்லாது இந்த புதிய கட்டுப்பாட்டிற்கு பின்னால் மிக முக்கியமான பாதுகாப்பு காரணங்கள் ஒளிந்துள்ளன. பேருந்தை இயக்கும் போது ஓட்டுநர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்பது சாலை மீதான அவர்களது கவனத்தை திசை திருப்ப வாய்ப்புள்ளது. சாலையில் மற்ற வாகனங்கள் எழுப்பும் ஹாரன் சத்தம் அல்லது அவசர கால ஊர்திகளின் சைரன் ஒலிகள் ஓட்டுநரின் காதுகளில் தெளிவாக விழுந்தால் மட்டுமே விபத்துக்களை தவிர்க்க முடியும். நடத்துனர் அல்லது பயணிகள் அவசர தேவைக்காக ஓட்டுநரை அழைக்க முற்படும் போது பாடல்களின் சத்தம் தடையாக இருப்பதாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி பணி நேரத்தில் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் எவ்வித ஆடியோ சாதனங்களையும், குறிப்பாக மொபைல் போன்களில் பாடல்கள் கேட்பதையோ அல்லது பேருந்தில் உள்ள ஸ்பீக்கர்களை பயன்படுத்துவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து என்பது வெறும் சேவை மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் பாதுகாப்பை உள்ளடக்கியது. எனவே விதிமீறல்களில் ஈடுபடும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இந்த உத்தரவு வெறும் காகிதத்தோடு நின்று விடாமல் இருப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு பணிமனையின் கிளை மேலாளர்கள் மற்றும் தணிக்கை குழுவினர் திடீர் சோதனைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளில் இந்த ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமீபத்தில் அரசு பேருந்துகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உங்கள் விஜய் பாடல் ஒளிபரப்பப்பட்டு அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமான நிலையில் அரசும் அரசியல்வாதிகளும் அச்சத்தால் இந்த தடை உத்தரவை பிறப்பித்ததாக இணையதளத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் பேசி வருகின்றனர்.